ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ ஒரு சில நாட்களாக ஒரு சில வீடியோக்களில் நான் இந்த மாதிரி பூஜை ஒரு மகானுக்கு பண்ணுற மாதிரி நான் போட்டிருப்பேன். அவர் யார் அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவரை ஒரு சிலர் மகா அவதார் பாபாஜின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அவர் கிரியா யோகி ஆனனால கிரியா பாபாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக நம்ம எல்லாருமே பாபாஜி எந்த ஊரை சேர்ந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு யூடியூப் மூலியமாக அவேர்னஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஆக்சுவலாக இந்த மகாவதார் பாபாஜி கிரியா பாபாஜியினுடைய இயற்பெயர் நாகராஜுங்க. அவர் ஒரு தமிழர் தான். தமிழ்நாட்டில் தான் அவர் பிறந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு. இந்த பரங்கிப்பேட்டை சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முத்துக்குமாரசுவாமி கோயில் அப்படின்ற முருகன் கோயிலில் தான் அவங்க அப்பா குருக்களாக இருந்ததாகவும் அந்த கோயில் இருக்கிற இடத்துல தான் அவர் பிறந்ததாகவும் நம்பப்படுது. அதனால் அந்த ஊரில் இப்போ அவர் பிறந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலை கட்டினவர் யோகி ராமையா அப்படின்னு சொல்லி அங்கே தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த குறிப்புகளின்படி பார்க்கும்போது அவருக்கு ஏறக்குறைய 2000 வருடத்துக்கு பக்கத்தில் அவர் இருக்கார். அவர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு இந்த பூத உடலோட அப்படிங்கிறது தான் அவருடைய பக்தர்களினுடைய நம்பிக்கையாக இருக்குது. அவர் கிரியா யோகியாக சிரஞ்சீவியாக வாழ்ந்துட்டுருக்கிறதா எல்லாரும் நம்பிட்டுருக்காங்க. எனக்கு முதல்ல தெளிவான ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது, தெளிவான தகவல்கள் கிடைக்காம இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிது. அது அப்ரெண்டிஸ் டு ஹிமாலயன் மாஸ்டர் அப்படிங்கிற புத்தகம். அதை எழுதினவர் ஸ்ரீ எம் அப்படிங்கிறவர். அவருடைய இயற்பெயர் மும்தாஜ் கான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் எனக்கு பாபாஜியை பற்றி நிறைய தகவல்கள் கிடைச்சிது. அதுக்கப்புறமா இன்னும் பல்வேறு புக்குகள் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதாவது an autobiography of யோகி, அதாவது ஒரு யோகியின் சுயசரிதை, அந்த புத்தகம் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் நீலகண்ட சாஸ்திரிகள் எழுதின புத்தகம், யோகி ராமையா அவர்கள் எழுதின புத்தகம், இது எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் படியும் அந்த கோயில்களுக்கு போயிட்டுருக்கக்கூடிய பக்தர்களின் கூற்றுப்படியும் என்ன அப்படின்னா, பாபாஜி சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவர் ஊரில் பரங்கிப்பேட்டையில் நடந்த ஒரு திருவிழாவின் போது அவர் காணாமல் போயிட்டு தான் சொன்னாங்க. காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த காலத்தில் குழந்தைகள் கடத்துறது இருந்தது. அந்த கடத்துபவர்களால் இவர் கடத்தப்பட்டு வேற ஒருத்தருக்கு விற்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இவரை வாங்கினவர் இந்த குழந்தையினுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரை விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை பண்ணினதுக்கு அப்புறமா அவர் பல யோகிகள், மகான்கள், தபஸ்விகள் இவங்க கூடையெல்லாம் சேர்ந்து நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை, புண்ணிய யாத்திரை எல்லாம் போனதாகவும் அப்போ பல மகான்களை சந்தித்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அவர் தமிழ்நாட்டுக்கு அங்கே போகர் மகரிஷியை சந்தித்து அவர்கிட்ட ஞான தீட்சை பெற்றதாகவும் அவருடைய சிஷ்யராக இருந்து பல யோக கலைகளை கற்று அதில் கை தேர்ந்தவராக ஆனார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறமா போகர் சித்தரினுடைய அறிவுரையின்படி இவர் நாகராஜாகிய பாபாஜி அவர்கள் அகஸ்திய மகரிஷியையும் சந்திக்க போகிறாரு. அப்போ அகஸ்திய மகரிஷியை சந்திக்க போகும்போது குற்றால மலைச்சாரில் அவர் பல வருடங்கள் தவம் இருந்திருக்காரு. அந்த பல வருடங்கள் ரொம்ப கடுமையான தவம் மேற்கொண்ட சமயத்தில் அகத்தியர் அவருக்கு காட்சி அளித்து உபதேசம் சொல்கிறாரு. ஸோ அவர் தான் கிரியா யோகத்தை பற்றின ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த யோக கலையை அவருக்கு பயிற்றுவித்ததாக சொல்கிறாங்க.
அவர் அகத்தியருடைய சீடராக இருந்து அந்த கிரியா யோக பயிற்சியில் வந்து கை தேர்ந்தவராக ஆனதுக்கு அப்புறமா அவர் தனியாக போய் தவம் இயற்ற ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் அவர் தன்னுடைய உடம்பில் இருந்து 5 பஞ்சபூதங்களையும் 5 ஒளிவட்டமாக பிரித்ததாக கூறப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல் வந்து கோயமுத்தூர் பக்கத்தில் நம்பியூர் அப்படிங்கிற இடத்துல மகாவதார் பாபாஜிக்கு கோயில் எழுப்பியிருக்காங்க. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சில ஃபோட்டோஸ் வந்து நமக்கு இந்த தகவலை கொடுக்குதுங்க. அப்போ இவர் வந்து தன்னுடைய உடம்பில் இருந்து அந்த 5 சக்திகளையும் பிரித்து எடுத்து அந்த மாதிரியான கலையில் வந்து கை தேர்ந்தவராக இருக்கிறத பார்த்துட்டு காகபுஜண்டர் அவருக்கு ஆசி வழங்கினதாக கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர் இமயமலையை நோக்கி பிரயாணம் பண்ணி அங்கே போய் இருந்து ஒரு மகா ஞானியாக அங்கே மாறி இருக்கார் அப்படிங்கிறது தான் அவருடைய பக்தர்களுடைய நம்பிக்கை எல்லாமே. இப்போ ஜென்ரலாக சொல்லப்போனால் பாபாஜி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாம் பாபாஜியை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வச்சு நம்மளுக்கு உதவி செய்வதாகவும், அவரை நம்ம வாழ்நாளில் ஒரு தடவை நினச்சிட்டா என்றைக்குமே அவர் வந்து நம்ம கூடவே இருந்து உதவி செய்வதாகவும் அவர் வாக்கு கொடுத்துருக்கிறதா அவர்களுடைய பக்தர்கள் ரொம்ப நம்புகிறாங்க. பாபாஜிக்காக அமைக்கப்பட்ட ஒரு சில கோயில்கள்லையும் ஒரு சில ஆசிரமங்கள்லையும் இந்த கிரியா யோக பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கிரியா யோக பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாசத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் சுவாசித்து சில யோக பயிற்சிகளையும் மேற்கொள்கிறது தான் கிரியா யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இலவசமாகவே சில பாபாஜி கோயில்களில் அப்புறம் ஆசிரமங்களில் உலகம் முழுவதுமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பொதுவாக பாபாஜி வந்து நம்ம மனிதர்களாகிய நமக்கு அவர் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, இந்த கிரியா யோகியாக நம்ம மாறுறதுக்கு உலக வாழ்க்கையை துறந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையிலையும் ஈடுபட்டு அவன் தெளிந்த மனசோட, அமைதியான தெளிவான மனசோட வந்து இந்த கிரியா யோக பயிற்சியை மேற்கொண்டு ஒரு நல்ல ஞானியாக மாற முடியும் அப்படிங்கிறது தான் பாபாஜி நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை. இப்போ ஸ்ரீ எம் அவர் எழுதின புத்தகத்தில் அவருடைய கூற்றுப்படி பார்த்திங்க அப்படின்னா, பாபாஜியை அவர் பார்த்ததாகவும் பாபாஜி ஒளி ரூபத்தில் வந்து இறங்கினதாகவும் சொல்கிறாருங்க. இன்னுமே ஒரு சில ரொம்ப ஞானிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய கூற்றுப்படியும் மகாவதார் பாபாஜி கிரியா பாபாஜியினுடைய ஒரு சில பக்தர்கள் மூலியமாகவும் நான் தெரிஞ்சிட்டது என்ன அப்படின்னா, பாபாஜி ஒளி வடிவத்தில் தான் வர்றாரு. அந்த ஒளி வடிவத்திலிருந்து அவர் பிரசன்னமாய் காட்சி கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பாபாஜியை நேரில் கண்ட அனுபவமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அவருக்கு மனைவி இருப்பதாக சொல்கிறாங்க. அவங்க பேர் நாகலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு சிலர் வந்து அவங்க வந்து அவருடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து கிரியா யோகினி, கை தேர்ந்த ஒரு ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில புத்தகங்களில் அவரை பற்றியுமே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு புத்தகத்தில் படித்ததன்படி மகாவதார் பாபாஜி ஒரு சமயத்தில் இந்த உலகத்தில் ஜீவசமாதி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைத்ததாகவும், அந்த மாதிரி நடக்க விடாமல் அந்த அம்மையார் தான் நாகலக்ஷ்மி அம்மா அப்படி அவங்க தான் அவங்களுடைய அறிவுரைப்படி வந்து பாபாஜி வந்து அதை தவிர்த்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது அவங்க நாகலக்ஷ்மி தாயார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த யுகம் முடிகிற வரைக்கும் வந்து ஜீவசமாதி ஆகாமல் உலக மக்களுக்கு வழி நடத்தி நல்ல வழி காட்டணும் அப்படிங்கிறத வேண்டுகோளை வச்சதாகவும் அதை பாபாஜி ஏற்றுட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பாபாஜி வந்து சிரஞ்சீவியாகவே வாழ்ந்துட்டுருக்காரு. யோகவேதம் அப்படிங்கிற புத்தகமும், யுகங்கள் கடந்து வாழும் உன்னதக்கலை அப்படிங்கிற புத்தகமும்
எனக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதை வந்து டாக்டர் வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஐயா வந்து எழுதியிருக்காரு. அதில் வந்து அவர் பாபாஜியை பற்றி பல உன்னதமான குறிப்புகளை கொடுத்துருக்காரு. அவர் பாபாஜியை பார்த்ததாகவும் அவரோட வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி யோகி ராமையா அவர்கள் பாபாஜியை பார்த்து இமயமலை சாரலில் ரிஷிகேஷ் பக்கத்தில் பாபாஜியோடவே வாழ்ந்து பல வருடங்கள் பாபாஜியோடவே வாழ்ந்து பாபாஜியினுடைய நேரடி சீடராக இருந்து கிரியா யோக பயிற்சியை வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுட்டு அந்த பயிற்சி பண்ணினதாகவும் நம்பப்படுகிறது. அதுக்கப்புறமா தான் யோகி ராமையா அவர்கள் பாபாஜி கிட்ட வேண்டுதல் வச்சதாகவும், அதாவது பாபாஜிக்காக ஒரு கோயில் எழுப்பணும் அப்படின்னு வேண்டியதாகவும், பாபாஜியே அவர் தான் பிறந்த இடத்த காண்பிச்சு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தான் போர்ட்டோனோவோ என்று அழைக்கப்பட்ட அந்த பரங்கிப்பேட்டையில் பாபாஜிக்கு வந்து ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யோகி ராமையா அவர்கள் கானாடு காத்தானில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலையுமே வந்து பாபாஜிக்கு கோயில் அமைச்சு வச்சுருக்காரு. அது வந்து 18 சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அங்கே போச்சு அப்படின்னா பாபாஜி மட்டும் இல்லை, 18 சித்தர்களுமே அங்கே இருக்காங்க. அது போக உள்ள கர்ப்ப கிரகத்தில் ஔவையார் இருக்காங்க. ஔவையாருமே வந்து அங்கே கடவுளாக மதிக்கப்பட்டு கடவுளாக பூஜிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பாபாஜி தன்னுடைய சிஷ்யர்கள் ஆகிய லஹரி மகாசாயா, யுக்தேஸ்வர் கிரி, யோகானந்த பரமஹம்சா, இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன அறிவுரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த உலக மக்களுக்கு கிரியா யோகம் அப்படின்னா என்னங்கிறத சொல்லி கொடுத்து இந்த உலகம் வந்து ஆரோக்கியமான வழியில் போகிறதுக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னதாக நம்பப்படுது. அதே மாதிரி தான் யோகி ராமையா அவர்களுக்கும் அவர் அறிவுரை சொன்னதாகவும், அவர் வந்து இங்கே கோயில் அமைச்சதுக்கு அப்புறமா அங்கே கிரியா யோகா பயிற்சிகள் இலவசமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய பாண்டிய நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த பாபாஜியினுடைய சிலையை செஞ்சு அங்கே ஒரு கோவில் மற்றும் ஆசிரமம் மாதிரி அமைச்சு அங்கே வழிபட்டுருக்காங்க. பாபாஜியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அங்கே வந்து விமரிசையான அளவில் வந்து அங்கே விசேஷங்கள், பூஜைகள், விளக்கு பூஜை எல்லாமே நடந்ததுங்க. ஸோ அதை தான் வந்து நான் பார்ட்டாக எடுத்து நம்மளுடைய சேனலில் வீடியோவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது நான் கலந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ண அந்த பூஜையை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளாகிய என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாகிய நீங்கள் எல்லாருமே அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு மகாவதார் கிரியா பாபாஜியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுனாலோ ஏதாவது தகவல் கிடச்சதுனாலோ தயவு செஞ்சு அதை என்னோட பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து அவரை பற்றின தேடலில் இருந்துகிட்ருக்கேன். ஒரு சிலர் வந்து என் கூட இப்போவே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த சின்ன சின்ன வீடியோஸ் பார்த்துட்டு. அதே மாதிரி அவரை பற்றிய புத்தகங்கள் யார்கிட்டையாவது இருந்தாலும் இல்லை எங்கேயாவது புத்தகம் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு தயவு செஞ்சு அதை பற்றி தெரியப்படுத்தி என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து நான் சொன்னதையும் பொறுமையாக கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். See you, best wishes, bye bye, be happy friends.